Hello students, this is Iqbal. 6.2 ல 5th sum பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான சம், இம்பார்ட்டன்ட் சம் இது. ஸோ இங்கே என்னன்னா ஒரு டோம் இருக்கு. அந்த டோம் மேலே வந்து ஒரு போல், அதில் வந்து ஃப்ளாக் வந்து பறந்துட்டு இருக்கு. சரியா? ஸோ இந்த போலோடைய ஹைட்டை வந்து அவங்களே ஹெச் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டோமோடைய ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர் கண்ணுக்கு தெரியுதா? ஆர், ஆக்சுவலாக இது ஆர் இப்படி இருக்கும். ஓகே, இது வந்து ஆர். சரியா? ஸோ இது வந்து ரேடியஸ்னால் இதுவும் கண்டிப்பாக இதுலேருந்து இது வரைக்கும் என்னவாக இருக்கும்? இதுவும் ரேடியஸாக தான் இருக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் கண்டிப்பாக ரேடியஸாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியா? ஓகே, ஸோ புரியறதுக்கு ஆடி போட்டிருக்கேன். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய டாப்பை, அதாவது இந்த ரேடியஸ்லேருந்து அது டோம்லேருந்து 7 மீட்டர் தள்ளி அதோடைய டாப்பை வந்து ஃப்ளாகோடைய டாப்பை வந்து 45 டிகிரியில் பார்க்குறாங்க. ஓகேவா? அப்புறமா ஒரு 5 மீட்டர் தள்ளி போயிட்டு அதோடைய பாட்டமை வந்து 30 டிகிரியில் பார்க்குறாங்க. அப்படின்னா இந்த ரேடியஸ் என்ன, இந்த ஹைட் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா tan 45, இது ட்ரையாங்கிளுக்கு பேர் வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஏ, இந்த இடத்துக்கு ஏன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு பி, இது வந்து சி, இது வந்து டி, இது வந்து இன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளாக நம்ம பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்ன பண்ணுறோன்னா ஏசிடி, இந்த 45 வருதுல, அது ட்ரையாங்கிள் ஏசிடி எடுத்துக்கலாம். ஸோ அதில் எனக்கு வந்து tan 45 தான் வேணும். tan 45 ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஏன் இங்கே ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது ரேடியஸ் இருக்குது, இங்கே 7 இருக்குது, அது மாதிரி இங்கே ஹைட் இருக்குது, ரேடியஸ் இருக்குது. ஸோ tan 45ஓட வேல்யூ என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு இந்த tan 45, ஓகே, இங்கே ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறதுனா ஏசி, ஏ டு சி, ஏசி. இங்கே அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறது சிடி. ஓகேவா? ஓகே, tan 45 வந்து 1. இங்கே ஏசி அப்படின்னா ஹெச் ப்ளஸ் ஆரா, ஏபி ப்ளஸ் பிசி. இப்போ ஏசியில் என்னென்ன இருக்குது? ஹைட் இருக்குது, ஹைட் ஆஃப் த ஃப்ளாக் போஸ்ட், அப்புறம் டோமோடைய ரேடியஸ். அப்போது இங்கே என்ன இருக்குன்னா ஹெச் ப்ளஸ் ஆர் அப்படின்னு இருக்குது. ஹெச் ப்ளஸ் ஆர். சிடியில் ரேடியஸும் ஒரு 7 மீட்டரும் இருக்குது. இங்கேருந்து இங்கே உள்ள தூரம் தான் 7. ஓகேவா? இது வரைக்கும் ரேடியஸ். அப்போ ஆர் ப்ளஸ் 7 இருக்குது. அவ்வளோதான், சம் முடிய போகுது பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் முடிய போகுது. இந்த ஆர் ப்ளஸ் 7 இங்கே டிவைடில் இருக்கா, இந்த சைடு வந்தால் என்ன ஆயிடும்? மல்டிப்ளை ஆகிடுமா? அப்போது ஆர் ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஆர். அப்போ இந்த ஆரும் இந்த ஆரும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ 7 ஈக்குவல் டு ஹெச். அப்போது ஹைட் ஆஃப் த ஃப்ளாக் போல் கிடச்சிருச்சு 7 மீட்டர். முடிஞ்சது. ஓகேவா? அடுத்த ட்ரையாங்கிள் பார்ப்போம். அடுத்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், அப்படி எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள், சின்ன ட்ரையாங்கிள்ங்க இது பிசிஇ, புரியுதா? இ வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள் பிசிஇ. சரியா? பிசிஇ. அங்கே tan θ வந்து 30 டிகிரி இருக்குது, tan 30. அதே ஃபார்முலா தான், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு வந்து இங்கே பிசி, அட்ஜசன்ட் சைடு வந்து சிஇ. ஓகேவா? சிஇ. tan 30 வந்து 1/√3 நம்மளுக்கு தெரியும். பிசி வந்து ஆர் பை சிஇங்கிறது என்னன்னா சிடி ப்ளஸ் டிஇ. சிடி நம்ம என்ன இருக்குங்க? ஆர் ப்ளஸ் 7 இருக்குது, ஆர் ப்ளஸ் 7 ப்ளஸ் 5 இருக்குது, ப்ளஸ் 5. அப்போது இங்கே 1/√3 is equal to r by r plus 12. 7 plus 5 வந்து 12. இந்த சைடு கொண்டு வந்துருங்க, இது மேலே வந்துருமா? r plus 12 is equal to √3r. ஓகேவா? சரி, √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த r இந்த சைடு கொண்டு போயிடலாம்.
அப்போது r equal to 12 equal to 1 minus root 3. ஓகே, அப்போ r இங்கே இருக்கட்டும், 12 இங்கே இருக்கட்டும். இந்த root 3r இந்த ப்ளஸ் r அந்த சைடு போனால் மைனஸ் r. அப்போ 12 equal to ரெண்டுலேயுமே r காமனாக இருக்கா, r வெளியே எடுத்துருங்க, root 3 minus 1. ஓகேவா? அப்போ எனக்கு r தான் வேணும் அப்படின்னா இந்த 12 இங்கே இருக்கும், இந்த root 3 minus 1 இந்த சைடு வந்தால் டிவைட் ஆயிரும், இஸ் ஈக்குவல் டு r. அவ்வளோதான். இப்போ இது கான்ஜுகேஷன் எடுக்கணும். இப்போ 12 by root 3 minus 1 நடுவில் ப்ளஸ் 1 மாற்றிருங்க. அப்போ root 3 plus 1 by root 3 plus 1. இப்போ r equal to 12 into root 3 plus 1. அது அப்படியே வந்துடும். இங்கே a கான்ஜுகேஷன் எடுத்தால் என்ன சொல்லியிருக்கேன், a minus b into a plus b ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். என்றைக்குமே இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து a மைனஸ் b மாதிரி இருக்குது, இது வந்து a ப்ளஸ் b மாதிரி வந்துச்சுன்னா ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேவா? அப்போது 12 அப்படியே இருக்கட்டும், இந்த root 3 ப்ளஸ் 1 அப்படியே இருக்கட்டும். root 3 ஸ்கொயர் பண்ணால் 3, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ 12 இன்ட்டு root 3 ப்ளஸ் 1 by 2. இந்த 2க்கும் 12க்கும் அடிச்சிங்கன்னா 6 டைம்ஸ் வருமா? அப்போது 6 இன்ட்டு root 3யோட வேல்யூ என்ன, 1.732. அப்புறம் இந்த ப்ளஸ் 1 போட்டுருங்க. அப்போது 6 இன்ட்டு 1 + 1 எவ்வளோ வரும், 2 வருமா? 2.732. இப்போது அதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 2s are 12, பேலன்ஸ் 1. 6 3s are 18 + 1, 19, பேலன்ஸ் 1. 6 7s are 42 + 1, 43, பேலன்ஸ் 4. 6 2s are 12 + 4, 16. அப்போ 16.39, ஷார்ட்டாக நம்ம 16.4 மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். தட்ஸ் ஆல். இது வந்து ரேடியஸ் ஆஃப் த டோம். ஹைட்டு வந்து 7. ரெண்டையும் லாஸ்ட் எடுத்து எழுதிடுங்க. தட்ஸ் ஆல்.